கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4 7 கூடியவர் 11ல் அமைகிறார். அங்கிருந்து 3 5 7ஆம் வீட்டை பார்க்குறார். 11 7 தொடர்பு நல்ல தொடர்பு கிடையாது. இதன் காரணமாக திருமணமானவர்களுக்கு வேறவங்க கூட இப்போ ஆணாக இருந்தால் பெண்களோட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் கூட பழகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மிக கவனமாக இருக்கணும், பேர் கெடுத்துக்கூடாது. லவ் மேரேஜ் அதே 7 11 லவ் செட் ஆகும். ஸோ 7 திருமணம் 11 லவ். ஸோ லவ் மேரேஜ் வீட்டில் சொல்லி ஒத்துக்குவாங்க. ஸோ காதல் திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதலே இல்லை சார், எப்படி சார் திருமணம்னா காதல் ஏற்பட்டு திருமணம் நடக்கும். வெளியே கொடுத்த பணம் 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். வெளியே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை 11ஆம் இடத்தில் குரு உச்சமடைகிறார் 7 கூடையவர். அதனால் கொஞ்சம் மிச்சம் பண்ணக்கூடிய எண்ணங்கள், சேமிப்பு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். சம்பாதிக்க பணம் சேமிப்பு ஏற்படும். தொலைதூர பயணம் ஏற்படும். குடும்பத்தோட டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சக்ஸஸ் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 5 கூடையவர் 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறார். ராசிக்கு அதே குரு பகவான் குழந்தைக்காரகனாக குரு பகவானும் 5 கூடையவரை பார்க்குறார். ஸோ இதன் காரணமாக குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. கல்யாணம் ஆகி 4-5 வருஷமாக குழந்தை இல்லை சார், டாக்டர்லாம் பார்த்தனா கூட இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டியூட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை ஏற்பட்டுரும். ஸோ நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் லாபம் தரும். ஒரு குறிக்கோள், இந்த வருஷம் நான் ஒரு லேண்ட் வாங்கணும், இந்த வருஷம் நான் பைக் மாற்றணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சவங்களுக்குலாம் அந்த டார்கெட்டு கண்டிப்பாக கிளிக் ஆகும். புதிய திட்டம் வெற்றியடையும். நண்பர்கள் 7ஆம் பாவத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால 7ஆம் பாவத்தில் 7ஆம் அதிபதியே குரு பகவான் பார்க்கறதுனால நண்பர்கள் உதவி செய்வார்கள். நோய் குணமடையும். செல்ஃபோன் மாற்றுவீங்க. கல்யாணமாய் பிரிஞ்சவங்களுக்கும் மறு திருமணம் ஏற்படும்.